என்னடா ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்களா? சேஃப்டி கையில் ஒரு பொம்மை வச்சிருக்க தானே? காடி போட்டு அனுப்புகிறேன். வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்கடா சாயங்காலம். சரிண்ணா. கார் தூக்கணுமா? சரி தூக்குவோம். என்ன பண்ணிடுவானுங்க? மச்சான், நானும் கோவால இங்கே இருக்கோம். நீ போய் அந்த வாட்ச்மேனை மட்டும் உள்ளே வச்சு பூட்டிடு. என்ன வச்சே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுங்கடா. இருங்க வரேன். டேய் 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 இருங்கடா இருங்கடா டேய். மச்சான், ம் இதை உடைக்கிறதுக்கு ஏதாவது பெரிய நீட்டமான கம்பி ஏதாவது பாரு. ம் ஐ திறந்துச்சு. ஏய், எப்படா திறந்த? திறந்தாண்டா இருந்துச்சு. ஏய், கிளம்பலாம் வாடா. இந்த வந்துட்டேன்டா. என்ன இவனுங்க பின்னாடி உட்காந்துருக்கானுங்க? யார் ஓட்டுறது? நம்ம அந்த சைடு உட்காந்துக்கலாம். டேய், கார் ஓட்ட சொன்னா இங்கே வந்து உட்காந்துருக்க? எனக்கு கார் எடுத்துட்டு நான் எப்படா சொன்னேன்? டேய், நீ தானடா அன்னைக்கு சரக்கு அடிக்கும் போது அஜித் குமார் மாதிரி என்ன கார்லாம் ஓட்ட தெரியாது. மற்றபடி நான் அஜித் குமார் தான். விளாடாதரா. அஜித் மேல சத்தியமா சீரியஸா எனக்கு கார் ஓட்ட தெரியாதுடா. டேய், மூடிட்டு இறங்கு. போற போக்க பார்த்தா நம்மளே கலர் கம்மியாயிடுவோம் போல இருக்கே. இது சரிப்பட்டாரு. அடிக்கிற வெயிலுக்கு உள்ள ஏசி போட்டு உட்காரலாம். சொன்ன வர அடிக்க வருவான். நமக்கு எதுக்கு? நேர கோழி போய் மொளா அரைச்சுட்டு இருக்கோமே. இந்த காரை தூக்கலன்னா பாஸ் அடுத்த அசைன்மெண்ட்டே தர மாட்டாரே. ஆடி மாசத்துக்குள்ள கார் ஓட்ட கத்துக்கிறோம், ஆடி யாரை தூக்குறோம். அதுக்கு முதல்ல இங்கேருந்து பாஸ் வீடு எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு 10-11 கிலோமீட்டர் இருக்கும். மச்சான், டோ கால் பண்ணேன். வேலைக்கு வர மாதிரியே தெரியல. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். ஆனா இங்க இருந்து எப்படி காரை வெளியே எடுக்கிறது? அதுக்கு தான் என்கிட்ட பிளான் ஏ இருக்கு. எல்லாரும் காரை பின்னாடிலேருந்து முன்னாடி தள்ளுறோம். வீடு பிடிச்சி இருக்கிறேன்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளான் பி இருக்கு. முன்னாடிலேருந்து பின்னாடி தள்ளுறோம். அதுவும் இருக்கா? பிளான் சி இருக்குது. காரை சைட்லேருந்து இன்னொரு சைட் தள்ளுறோம். இதெல்லாம் வேலைக்காகுது. 2 பேரும் பின்னாடிலேருந்து தள்ளுங்க, நான் உள்ள உக்காடுறேன். இதுதான் பிளான் டி. சே, பிளான் டி நமக்கு தோணாம போச்சே. தலே என்னடா இது? பட்டன் மாதிரி இருக்குது. என்னது கீழே போகுது? அப்படியே தள்ளுங்கடா. தள்ளுடா தள்ளுடா தள்ளுடா. பா தள்ளுவோம் வா. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? ஒரு பீச்சர் கேங்ஸ்டர் கூட இப்படி காட்டல விடுறீங்களேடா. ஏவா சி பேண்ட் அவுதுடா. மாட்டக்கூடாதா? தள்ளுறா, காதுலே அடிப்பேன். மச்சான், பேண்ட் லூஸ் ஆகுது, ஜட்டி டைட் ஆகுதுடா. கழட்டி வேணா வச்சுறேன். இருடா வரேன். முடியலடா. டேய், நீ எவ்வளோ கிலோமீட்டரா இருக்கே? அது ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். கர்த்தரே என்னை காப்பாத்துவாயாக. ஏதாவது பண்ணுவோம். டேய் எங்கடா போற? இருடா நானும் வரேன். பாபா உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? பைக்ல லிஃப்ட் கொடுத்தா ஏற மாட்டியா நீ? ஓ மை காட். மச்சான் மச்சான் மச்சான், பொம்மை ஆண்டு கூட நான் மாட்டேன். என்னது பொம்மையா? போங்கடா டேய். என்னடா போயிட்டான்? சரி மச்சான், நீ கோமா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கார் ஆண்ட போறேன், நீயே பார்த்துக்கோ. சார் கீ கொடுங்க. ஏன் சாவி இல்லாமல் ஓட்ட மாட்டியா நீ? அது எப்படி சார் ஓட்ட முடியும்? ஒரு நிமிஷம் ஆயா. மச்சான் நீ போ, இவனை நான் பார்த்துக்கிறேன். அந்த டேய் ராஜா, வேணாண்டா. வா, ஒரு முக்கியமான விஷயம் வா. மச்சான், நான் ஒரு படத்தில் பார்த்தேன். ஒயர்லாம் கட் பண்ணி தான் கார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிடலாமே. ஏய்,
இதெல்லாம் முதல்லயே சொல்றது இல்லையாடா? வா. சே நம்ம இல்லைன்னா என்னடா பண்ணுவானுங்க இவனுங்க 2 பேரு? அண்ணா இவர் பார்க்க அப்படியே அஜித் மாதிரியே இருக்காருண்ணா. யாரா சொன்னது? அவரே சொல்ல சொன்னார்ண்ணா. அதேன்டா சொல்ற. நிறைய வயிறு இருக்கு, இதில் என்னத்தை வெட்டுறது? டேய், உனக்கு உண்மையிலேயே பண்ண தெரியுமா தெரியாதாடா? சாரி மச்சான், இப்போ ஸ்டார்ட் ஆகிடும் பாரு. நம்ம யாரு ஜாக்ஸ்பர் ஆச்சு சொன்ன மாதிரி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாத்தியா மச்சான்? வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேய், எடுறா வண்டியா. அப்போ என் பைக்கு? சரி அதை குடுறா. ம். நீ போய் பைக் கட்டு வா. எனக்கு பைக்லாம் ஓட்ட தெரியாது. சோபா பைக் தான் ஓட்ட தெரியாது. மற்றபடி நான் அஜித்குமார் தான். உன்னை கூட கூப்பிட்டா இந்த சனியை அனுப்பிச்சிருக்கேன் ஆஞ்சனையா. சரி இவனை மிரட்டிட்டுரு. நீ மிரட்டிட்டுரு, நான் பின்னாடியே வரேன். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அஜித்னு சொன்னாலே டென்ஷன் ஆகுறானே. ஒருவேளை விஜய் தானா இருப்பானோ? போ பார்க்காத ஏறு. தம்பி உனக்கு அக்கா யாராவது இருக்காங்களாடா? இருக்காங்கண்ணா. கேட்டதா சொல்லுடா, அடுத்த தடவை வரும்போது அக்காவோட வா. சரி சரி, லொக்கேஷன் வந்துச்சு, அமைதியா இரு. நம்ம பேசினதெல்லாம் போய் அவன்கிட்ட சொல்லின்னு இருக்காத, புரிஞ்சுதா? போலீஸ்டா. போலீஸ் போலீஸ். என்னடா பாஸ் போலீஸோட வராரு? அதுவா மச்சான், அண்ணனுக்கு இன்னைக்கு சாயங்காலம் நிச்சயதார்த்தம்ல, எல்லா பாடி கார்ட்ஸ் இருக்க மாதிரி அண்ணன் போலீஸை பந்தோபஸ்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. இருக்கும் செய்யக்கூடிய ஆள் தான். கையை கட்டிட்டு பின்னாடி வரதை பார்த்தா அப்படி தெரியலையேடா. மச்சான் ம், வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா. எதடா? வீடை தான்டா. அஜித்குமார் வாங்க. ஐயோ. ஓடுனா சுற்றுவான். டேய், எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது? ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டீங்களா? சார் நான் எதுவுமே பண்ணல சார். நான் அப்பாட்டு வந்துட்டு இருந்தேன். என்னை மிரட்டி காரோட்ட வச்சிட்டாங்க சார். பேர் என்ன? சேரன் சார். சேரனா? இனிமே இவனு கூடலாம் சேரக்கூடாது, புரியுதா? ஓ டேய் தம்பி, என்னையும் காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறா. இதோ முதல்ல இவனை பிடிங்க சார், உயிர் எடுக்கிறான். ஓ இன்னைக்கு நாலு ஃபுல்லாக இங்கே போயிடுச்சு. ஏண்டா மெயின் ரோடு கூட வர மாட்டீங்களா நீங்கள்? மெயின் ரோட்டில் வந்தால் தான் நீங்கள் பிடிச்சிருவீங்களே. சார் அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டேன் சார். இவனுங்க இப்போ தான் வந்தானுங்க, ஸ்டேஷன் தான் வந்துட்டு இருக்கேன் நான். எப்படி மாட்டணும்? என்னடா பண்ணீங்க? இந்த ஆளுக்கு என்னவா? உங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்தது குத்தமாடா? நான் சாவியே இல்லைண்ணா, தள்ளிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் அப்போவே இன்ஃபார்மர் கிட்ட பேசிட்டியான்னு கேட்டேன். அதுக்குள்ளே மயிர் மாதிரி ஃபோனை வச்சுட்ட. நான் அங்கே இன்ஃபார்மர்லாம் இல்லை. எப்படி இருப்பான்? எப்படா இருப்பான்? நீங்கள் தான் அவனை ரூம் உள்ள வச்சு பூட்டிட்டீங்களாடா பாவீங்களா? அவன்கிட்ட கேட்டிருந்தா அவனே சாவி எடுத்து கொடுத்துருப்பானடா. சரி சாவி குத்துருந்தா மட்டும் யார் ஓட்டுறது? ஐயோ பாஸ், அப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமா? அச்சா ஆய்ப்பற மாதிரி உட்கார வச்சுக்கிறாங்க, மாட்டிக்கணும்னு இன்னும் தெரியலையா? சார் இவனுக்கு கூப்பிட்டு ஸ்டேஷன் தான் சார் வந்துட்டு இருக்கேன். ஃபோன் போர்டு ட்ராப் லொகேஷன் சொல்கிற அளவுக்கு தைரியம் அடிச்சா உங்களுக்கு? சார் இப்போ நாங்கள் கிராஸ் ரோட் பிருந்தாவன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அஜெக்ஸில் விட்டிங்கன்னா போதும். நம்ம டோ சீரிஸ் தான் சார் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அப்படியே உங்கள் ஆர்சி புக் ஃபோட்டோவை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க சார். சார் அதெல்லாம் இல்லை எங்கள்கிட்ட. கார் சாவி கூட இல்லை சார் எங்கள்கிட்ட. நாங்கள் சொல்கிற இடத்துல எங்களை கூட்டிகிட்டு போய் விட்டிங்கன்னா போதும். நீங்கள் கேட்கறதுல 5 ரூபா அதிகமாக போட்டு தரேன். எது சாவி கூட இல்லையா? திருட்டு போயிடலாம் நீ. இருடா போலீஸ் ஃபோன் பண்ணுறேன். பயவில் 5 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லியும் போலீஸ்ட்ட போட்டு கொடுத்துறானே. சே, வந்து வண்டியில் இருங்கடா, உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. நான் வாங்கண்ணா. நான் வேணா அடங்கா தமிழ் அஜித்குமார் ரசிகர் மன்றத்தின் பவரை யூஸ் பண்ணி பார்க்கவா? நீ பண்ணதே போதும்டா யப்பா. சே, அந்த பையன்கிட்ட அட்லீஸ்ட் அவங்க அக்கா பேராது கேட்டிருக்கலாம். அண்ணா இந்த மிஷன் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த மிஷன் பார்த்து பண்ணிக்கலாம்ண்ணா. அது ஒன்று தான் இப்போ குறை. மூட்டேரு. டேய் அங்கே என்ன லுக்கு? ஏறா. ஏறுற சார். அண்ணா கேட்கணும்னு நினச்சேன். ஃபங்க்ஷனில் சிக்கனா மட்டனா? டேய் அவனுக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுங்கடா. பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன், இறங்கி தள்ளுங்கடா. மறுபடியும் முதல்ல இருந்தா